ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஃபிஷ் குக்கரி. இன்றைக்கி மாம்பழம் வச்சு ரியல் ஃப்ரூட் குல்ஃபி வீட்டில் ஈஸியாக எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ஒரு மாம்பழம் நல்லா தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் திக்கான பால், 70 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் கோதுமை மாவு. ஃபஸ்ட்டு பேனில் பாலை ஊற்றி காய்ச்சிக்கிறேன். பால் நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். பால் காஞ்சிட்ருக்கப்போ நம்ம 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதோட 1/4 டம்ளர் தண்ணி கலந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்குவோம். உங்கள்கிட்ட ஆறின பால் இருந்தால் 1/4 டம்ளர் அதை ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. பால் நல்லா பொங்கி வருது. இப்போது கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவை இதில் ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருங்க, இல்லாட்டி கட்டி ஆயிரும். பாலில் ஏன் கோதுமை மாவு கலக்கிறோன்னா நல்லா திக்காக க்ரீமி கன்சிஸ்டன்சி நமக்கு வரும். நல்லா கோதுமை மாவு பாலில் வெந்துருச்சுன்னா அதோடய வாசம் எதுவுமே குல்ஃபியில் வராது. இப்போது சர்க்கரையை சேர்த்துப்போம். ரெண்டும் நல்லா பாலோடு சேர்ந்து நல்லா க்ரீம் மாதிரி வரும். அது வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க. கோதுமை மாவு நல்லா வெந்து பாலோட சேர்ந்துருச்சு, நல்லா க்ரீம் மாதிரி கெட்டி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ தோல் நீக்கி வச்சுருக்க மாம்பழம் பீசஸை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கிறப்போ ஸ்பூன் வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. எதுவும் மாம்பழ பீசஸ் அரைப்படாமல் இருக்கான்னு செக் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போது பால் நல்லா ஆறிடுச்சு. இதையும் அரைச்சி வச்ச மாம்பழ விழுதோடு சேர்த்து அரைச்சிக்கிறேன். ரெண்டும் சேர்த்து அரைச்சோன்னா இப்படி நல்லா கூழ் மாதிரி இருக்கும், நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும். இப்போது இதை பாப்சிக்கல் கண்டெய்னர்ஸில் ஊற்றி செட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். உங்கள்கிட்ட பாப்சிக்கல் ட்ரே இல்லைன்னா வீட்டில் இருக்க டீ டம்ளர்லேயே ஊற்றி பிளாஸ்டிக் கவரை சின்னதாக கட் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக சீல் பண்ணிக்கோங்க. லைட்டாக சென்டரில் ஒரு ஹோல் போட்டு ஸ்டிக்கை சொருக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்டிக் ஆடாமல் இருக்கும். அது மாதிரி வச்சு கூட நம்ம குல்ஃபி செய்யலாம். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போது பாப்சிக்கல் ட்ரேயில் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிவிட்டு கேப் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை கிளிங் ஃபிலிம் போட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வைக்கணும். என்கிட்ட கிளிங் ஃபிலிம் இல்லை, அதனால் நான் கவரையே நீட்டமாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆப் பண்ணிக்கிறேன். ரப்பர் பேண்ட் சுற்றி போட்டிருக்கேன். இப்போது ஃப்ரீசர் கூலிங்கை மேக்ஸிமமில் செட் பண்ணிவிட்டு 8 to 12 hours நல்லா ஃப்ரீசரில் இருக்கட்டும். இல்லை ஓவர் நைட் வச்சாலும் ஓகே. 10 hours ஆகிடுச்சு. மார்னிங் நான் இப்போ எடுக்கிறேன். ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு 2 minutes வெளியில் வச்சுருங்க. வச்சுட்டு மெதுவாக ரோல் பண்ணி இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுங்க. டக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்டிக் அந்த ஐஸ்கிரீமை விட்டு வந்துடும். மெதுவாக ரோல் பண்ணி எடுங்க. இப்படி அழகாக உடையாமல் வரும் பாருங்கள். நான் டாப்பிங்ஸ்க்கு வீட்டில் என்கிட்ட இருக்க பிஸ்தாவை குட்டி குட்டியாக நறுக்கி மேலே தூவிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த குல்ஃபி செய்கிறதுக்கு நார் உள்ள மாம்பழம் எடுக்காதீங்க. நார் இல்லாமல் ஃபுல் ஃப்ளஷ்ஷாக இருக்கும்ல, அந்த மாதிரி மாம்பழம் தான் நல்லாயிருக்கும். ஃப்ரோசன் ரியல் ஃப்ரூட் குல்ஃபி வீட்டிலே ஈஸியாக செஞ்சாச்சு. வாங்க ஒரு சாப்பிட்றலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோஸ் உங்களை செய்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா, டேக் கேர் அண்ட் பை பை ஃப்ரம் மீ.